பாராளுமன்றத்தில் சபாநாயகராக இருக்கக்கூடியவர் ஓம் பிர்லா எப்பொழுதும் சிரித்த முகத்தோடையே இருப்பார். எதிர்கட்சிகள் ஆவேசமாக பேசுனா கூட சிரிச்சுக்கிட்டே அவருடைய முகபானையை காட்டுவார். ஆனாலும் எதிர்கட்சி செய்த ஒரு சதியை அவர் கண்டுபிடிச்சிட்டாரு, அதை எக்ஸ்போஸ் பண்ணிட்டாருங்கிற ஒரு பயத்துல உடனே இவர் ரொம்ப மோசம், இவர் மீது நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வரோம் அப்படின்னாங்க. சரிப்பா, அதுக்கான ஓட்டெடுப்பு நடத்துவோம், விவாதம் நடத்துவோம்னு கூப்பிட்டா நாங்க அப்ப கொண்டு வந்திருக்கோம், ஆனா இப்ப பேச வேண்டியது ஈரான் பத்தி தான் அப்படின்னு அந்த சப்ஜெக்டுக்கே வராம இருந்தாங்க. ஆனாலும் நேற்று 10 மணி நேரம் விவாதம் நடந்து எப்பவும் போல அந்த தீர்மானத்துல எதிர்கட்சி தோல்வி அடைஞ்சிருச்சு. ஆனா அந்த நேரத்துல அமித்ஷா பல விஷயங்களை பேசியிருக்காரு, நீங்களும் பார்த்திருப்பீங்க. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? அதுங்க, ஓம் பிர்லா பேர்ல கொண்டு வந்த நம்பிக்கை தீர்மானத்துல விவாதத்துல எதிர்கட்சி தரப்புல இருந்து எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க? மொத்தமாவே அவையில இருந்தவங்க 119 பேர். ஆளுங்கட்சி தரப்புல எவ்வளவு இருந்தாங்க? 300+, above 280 சம்திங், 300+. இப்ப இந்த கவுண்டமணி செந்தில் ஜோக்கு தான் எனக்கு ஞாபகம் வருது. இப்ப ராகுல் காந்தியில இருந்து எதிர்கட்சிகள்லாம் என்ன சொல்றாங்க, அந்த பன்றிகளின் தொழுவம் அப்படின்னு சொன்ன திருமாவளவன்ல இருந்து எல்லாரும் என்ன சொல்றாங்க, இல்ல இத மோசடி பண்ணி ஓம் பிர்லா ஜெயிச்சதா அறிவிச்சுட்டாங்க அப்படின்னா, டேய் நீங்க இருக்கிறது 119 பேர், அவங்க இருக்கிறது 300+. அப்படின்னா அண்ணே நீங்க +2 ஃபெயில்ன, நான் 7ஆம் கிளாஸ் பாஸ் பெருசா ஃபெயில் பெருசா அப்படிங்கிற கதையாதான் இந்த பயில கவுண்டமணி செந்தில் காமெடி மாதிரி பாராளுமன்றத்தையே கேலிக்கு உள்ளாக்குது இந்த கும்பல். அதுல அமித்ஷா ரொம்ப நக்கலும் நையாண்டியுமா ஒரு அற்புதமா நம்ம பேராசிரியர் சாமி தியாகராஜன் எப்படி சிரிக்காம கிண்டல் அடிப்பார். இவனுங்க பெரிய இவனுங்க அறிவாளிங்க, இவனுங்க ஐயோ போக்கத்த பயிரையா இவனுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி அமித்ஷா ஒரு விஷயம் என்ன சொல்றாரு, 2014-19 அவர் பாராளுமன்ற வருகையை 52%. அதுக்கப்புறம் சமீபத்தில் அவருடைய பாராளுமன்ற வருகை 51%. பாதி நாள் ஃபாரின் போயிடுறாரு, பாராளுமன்றம் நடக்கும்போது ஃபாரின் போறாரு, எந்த ஊர் போறேன்னு சொல்ல மாட்டாரு. ஆனா பட்டாயா போனதான் நம்ம கூட படிச்சிருக்கோம். பட்டாயா எதுக்கு போவாங்கிறது பல பேருக்கு தெரியும்னு வச்சுங்க. அது ஏதாவது போய் அவர் பட்டையை கிளப்பி இருப்பாரு, அதை விடுங்க. அது பட்டையை கிளப்பினாரா குட்டையை கிளப்பினாரான்னு யாருக்கு தெரியும். அதனால அவர் அங்க போயிட்டு ஏதோ பண்ணாருன்றாங்க. ஆனா அந்த நேரத்துல என்ன பண்ணிருக்கலாம், அவர் ராகுல் காந்தி சொல்றதும், காங்கிரஸ் கார்கே சொல்றதையும், சோனியா காந்தி சொல்றதையும், திருமாவளவன் சொல்றதையும் மத்திய அரசு ஏத்துக்கிட்டு அவர் எந்தெந்த ஊர்லாம் போறாரோ அந்த ஊர்ல பாராளுமன்றத்தை கூட்டலாம்ல. அந்த ஊர் பார்க்ல கூட்டலாம், அந்த ஊர் ரோட்ல கூட்டலாம், பீச் இருந்தா பீச்சில் கூட்டலாம். இல்ல இவங்க ப்ராப்பர்ட்டி வாங்கி வச்சிருந்தாங்கன்னா ஓம் பிர்லால இருந்து எல்லா மெம்பர்ஸையும் ஆக்கிட்டு போய் ராகுல் காந்தி போற ஊர்ல எல்லாம் பார்லிமெண்ட் நடத்தலாம்ல. அப்ப அவரு சபைக்கு வந்தது ஆயிடும். அதையும் கூட அமித்ஷா குறிப்பிட்டிருக்காங்க, இப்ப வரைக்கும் டெலிகான்பரன்ஸ்ல கலந்துக்கிறது மாதிரி எல்லாம் ஒன்னும் ஏற்பாடு. டெலிகான்பரன்ஸ்னா கூடங்க அவரு ஒரு லேப்டாப்போ ஒரு மொபைல் போனோ இல்ல ஒரு என்ன நீங்க வச்சிருக்கீங்களா, இது பேர் என்ன, டேபோ, அதெல்லாம் வச்சு இது பண்ணும். அந்த சிரமம் எல்லாம் அவர் கூடாதுங்க. அவர் ஒருத்தருக்காக ஒரு 550 மெம்பர் போனா குறைஞ்சா போயிடுவாங்க. பிரதமர், உள்துறை அமைச்சர், மொத்த கேபினெட், அவங்க கட்சி கூட்டணிக்கு எல்லா எம்பிகளும் அவருக்காக போலாம்ல. ராகுல்காக நீங்க இதை கூட செய்ய மாட்டீங்களா அப்படிங்கிற அளவுலதான் அவங்களுடைய யோஜனைகள் இருக்கு. அதை உண்மையிலேயே அந்த பரந்த மனசு மோடிக்கோ அமித்ஷாக்கோ இல்லைங்கிறது நமக்கே கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. இதை கூட அவங்க கன்சிடர் பண்ணணும், அதை கன்சிடர் பண்ணணும். ஆனா இந்த பயலெல்லாம் பார்லிமெண்ட்ல போய் என்ன பண்றானுங்க, பொம்பளைய வச்சு அரசியல் பண்றானுங்க. நம்ம பொம்பளைன்னு கொச்சையான வார்த்தையில சொல்றோம் அப்படின்னா நம்ம ஒரு கண்ணியமா தான் இதை பயன்படுத்துறோம். ஏன்னா இந்த ஜோதிமணிக்கும் அந்த சுதா, மயிலாடுதுறை சுதா யாருங்கிறதையும் பின்னணி நீங்க ஒரு நிமிஷம் தெரிஞ்சுக்கணும். ஒரு தொலைக்காட்சி விவாதத்துல ஸ்மிருதி இரானிட்ட எதை பார்த்தாரு மோடி, எதை பார்த்து மோடி அந்த அம்மாக்கு அமைச்சர் பதவி கொடுத்தாரு அப்படின்னு இந்த சுதா கேட்டுது. நான் என்ன கேட்கிறேன், இந்த சுதா கிட்ட ராகுல் காந்தி எதை பார்த்தாரு எம்பி பதவி கொடுத்தாரு, செல்வ பெருந்தகை எதை பார்த்து ஆராய்ந்து கொடுத்தாரு நம்ம கேட்கலாம்ல. அவங்க ஒரு நல்ல அட்வொகேட் அப்படிங்கறதுனால அந்த நான் இங்க பாருங்க எதை பார்த்தாருன்னா நான் கேட்டேன். நான் சொல்றேன் அதை பார்த்திருக்கலாம். அந்த இடம் திருநாவுக்கரசருக்கு கிடைச்சிருக்க வேண்டிய இடம். 12 மணி வரைக்கும் அண்ணன் திருநாவுக்கரசுக்கு அந்த இடம் ஒதுக்கப்பட்டு லிஸ்ட் அவர் பேர் தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு அறிவிப்பு வருது. அறிவிப்பு வரும்போதுதான் சுதா பேர் வருது. கார்கே பார்த்தாரா, ராகுல் காந்தி பார்த்தாரா, இந்த ஹிஸ்டரி ஷீட்டர் செல்வம் பார்த்தானா, நமக்கு அது தெரியாது.
அதுவும் தேவையில்லாத ஆராய்ச்சி. அதனால இப்ப திருநாவுக்கரசு அட்வொகேட் கிடையாது, அவர் வழக்கறிஞர் கிடையாது. வழக்கறிஞர் கிடையாது, அவர் வழக்கறிஞர் வேணும் அப்படிங்கிறதுக்காக இல்ல. அது வந்து சுதா சொல்லட்டும், நீங்க சொன்னீங்கன்னா நான் எடுத்துக்க முடியாது. அவங்க கேட்ட கேள்வி இன்னை வரைக்கும் அப்படியே இருக்கு. மோடி எதை பார்த்தாரு அப்படின்னு. அவங்க தேர்தலில் ஜெயிச்சு வந்தாங்க, அந்த அம்மா கமலஹாசனையே கதற விட்டாங்க. சுப்பிரமணிய சாமிக்கு சமமா பேசக்கூடிய ஒரு விஷய ஞானம் உள்ளவங்க. இதெல்லாம் பார்த்து அவர் அந்த பொறுப்பை கொடுத்தாரு. நான் இப்ப சுதாட்ட என்ன கேட்கிறேன், உனக்கு என்ன பார்த்தார், யார் பார்த்தாங்க, எதை பார்த்து கொடுத்தாங்க அப்படிங்கறத சுதா வளர்க்கட்டும். யூ ஆர் நாட் அட்வொகேட் ஆஃப் சுதா. அதனால இவங்க வந்து ராகுல் காந்தி வந்து எந்த அளவுக்கு தரமுள்ள ஆட்கள் எல்லாம் வச்சிருக்காங்கிறது, இவங்க எல்லாம் போய் மோடியை கேரோ பண்றது. ஒரு லெவல்ல நான் கூட ஓம் பிர்லா ஏன் இவ்வளவு கற்பனையில போறாரு அப்படின்னு நினைக்கும் போதுதான், டே ஜெயராமா, நீ ஏன்டா உன் புத்தி திருந்தாதா அப்படின்னு எனக்குள்ளேயே கேள்விகள் வந்தது. திரு ராமகோபாலன் 2 கப்பல்ல 5 டன் RDX வந்திருக்கும் போது ஏஞ்சி பீதியை கிளப்புறீங்க, என்னஜி இதெல்லாம் எங்க யார் என்ன பண்ண போறாங்க? நான் அவர் சொல்லி 2 வருஷம் கழிச்சு எல்லா ஊர்லயும் எல்லா நேரங்களையும் எப்ப எங்க வெடிக்கும்னு தெரியாத அளவுக்கு இங்க RDX அதோட வேலையை இன்னி வரைக்கும் காமிச்சிட்டு இருக்கு. ஓம் பிர்லா சொல்லும் போது ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சேன், சீச்சி பொம்பளைங்கள் எல்லாம் இப்படி எல்லாம் வச்சு கூட செய்ய முடியணும்னு. சுப்பிரமணிய சாமிக்கு நடக்கலையா? டிஎன் சேஷனுக்கு நடக்கலையா? அதனால அப்படிலாம் இவங்கெல்லாம், அதுவும் காங்கிரஸ், கார்கே தலைமையில் இருக்கிற காங்கிரஸ், ராகுல் காந்தி வழிநடத்தக்கூடிய காங்கிரஸ், அதனால ஒரு பர்வஷன்றது கோரா தான் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து பார் டான்ஸ் இதெல்லாம் வந்து காங்கிரஸுக்கு நெருங்கிய தொடர்பு இருக்குன்றாங்க. கர்நாடகால பார் நடத்துறாங்களோ, பார் டான்ஸ் எல்லாம் நடத்துறாங்களா என்னன்னு தெரியல. பார் டான்ஸுக்கும் அவங்களுக்கும் நெருங்கிய தொடர்புகள் இருக்கும்போது கிட்டத்தட்ட இவங்க எல்லாம் பார் டான்சர்ஸாவே மாறிட்டாங்கன்னா, அதனால இந்த மாதிரி ஓம் பிர்லா கூட எனக்கு அப்புறம் தான் யோசிச்சேன், இல்ல ஏண்டா ஜெயராமா, இது இந்த உலகம் ரொம்ப குரூரமானது, நீ குழந்தை மனதோடையே இருக்காதரா அப்படின்னு எனக்குள்ள இன்னொரு இது சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் கொஞ்சம் தெளிவு பெற்றேன். இதுல வந்து ஓம் பிர்லாக்கு குரல் வாக்கெடுப்பு மூலம் 119 பேர் நாங்க ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லும் போது எதால திரிக்கிறதுன்னு நமக்கு தெரியல. அப்படி ஒரு கேடுகட்ட பயலா இருக்கானுங்க. அதோட இல்லாம இவனுக்கு சொல்றது என்னன்னா, இந்த பாராளுமன்றம் என்பது அனைவரின் குரலாக எதிரொலிக்கும் இடம், ஒரு கட்சிக்கு சொந்தமானது இல்லை. நீங்க வந்து பிரதமரையே அடிக்கிற அளவுக்கு பிளான் பண்ற அளவுக்கு உங்களை விட்டுட்டு வேடிக்கை பார்க்கிற அளவுக்கு ஜனநாயகத்தன்மையோட இந்த கட்சி நடக்குது. ஒரு ஜட்ஜி தீர்ப்பு சொல்றாரு 74ல, இந்த அம்மா தேர்தல் தோத்து போச்சு, அப்பீலுக்கு போகும்போது வேற ஒரு ஜட்ஜை செட் பண்றாங்க, அந்த ஜட்ஜை இம்பீச் பண்ணி வெளில தள்ளுறாங்க. அதுக்கப்புறம் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த ஜட்ஜு அவன் எப்படி செத்தான்னு தெரியாது. பாராளுமன்றத்தை முடக்குறீங்க. சுதந்திர போராட்ட வீரர் ஜெயபிரகாஷ் நாராயண்ல இருந்து அத்வானில இருந்து எல்லாரும் ராமகோபாலன் தேடப்படுறாரு, எல்லாரும் சிறையில அடைக்கப்படுறாங்க. தமிழக முன்னாள் முதல்வருடைய பையன் இந்நாள் தமிழக முதல்வர் ஜெயிலே வச்சு அவருக்கு பாரு, அதனாலே லேசா வாய் கோணி போயிருக்கும். நடக்கும்போது விந்தி நடப்பாரு. உங்களுடைய ஜனநாயகத்தன்மை எப்பேற்பட்ட ஜனநாயகம். அவங்களுக்கு ஒரே இது என்னன்னா, ஏன் வந்து சோனியா காந்தி கோரலா, ராகுல் காந்தி கோரலா? ராகுல் காந்திக்கு ஒரு காட்ஃபாதர் இருக்கானே அமெரிக்கால, அவன் யாரவன்? ஜார்ஜ் சோரஸ். இது ஜார்ஜ் சோரஸுக்கான இடம் எங்கடா இங்க? நீங்க எப்படி ஃபாரின் ஃபண்ட்ஸை நீங்க வந்து ஃபில்டர் பண்ணலாம்? நாங்க ஃப்ரீ ஃபார் ஆலா இங்க கன்வர்ஷன்ல ஈடுபட முடியல. இந்த பண்பாடு கலாச்சாரத்தை ஒழிச்சு வெஸ்டர்ன் கல்ச்சர்ல இங்க கொண்டு வரணும். அதுக்கு இடமே இல்லாம இது எங்களுடைய கடமை இல்லையா? நாங்க அவன்கிட்ட கை நீட்டி காசு வாங்கிட்டோம்ல. நீங்க சொன்னோன்னு இந்த ஒரு விஷயம் வந்திருக்கு, அதையும் சொல்லாம இருக்கக்கூடாது. நேற்று ஹரியானால ஒரு விவசாயி வீட்டுக்கு ராகுல் காந்தி போயிருந்தாரு. அதை பலர் டேக் பண்ணி ட்விட்டர்ல போட்டிருந்தாங்க. அம்பானி, அதானி இவர்கள் வீட்டு கல்யாணத்துக்குத்தான் மோடி செல்வார், சினிமா பிரபலங்கள் வீட்டு கல்யாணத்திற்கு போவார், ஆனால் எளிய விவசாயி குடும்பத்தினுடைய நல்லது கெட்டதுகள்லாம் பங்கெடுக்கிறார் ராகுல்னு. ஆனா அந்த படத்தை ரொம்ப உற்று நோக்கும் பொழுது அங்க ஒரு கார்னர்ல ஒரு இது மாதிரி வச்சிருக்காங்க, ஒரு ஸ்லாப் மாதிரி. அங்கதான் சாமி படங்கள்லாம் வைப்பாங்க போல இருக்கு. இவர் வரான்னு சொல்லிட்டு இந்து சாமி படங்களை எல்லாம் கூட எடுத்துட்டாங்க அப்படின்னா ஏற்கனவே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்களான்னு அதுவும் சமூக வலைத்தளங்கள்ல போடுறாங்க. அதாவது அப்ப அந்த அளவுக்கு இவருக்கு இந்து மதத்து மேல வெறுப்பு இருக்கு, இந்து தர்மத்தின் மீது வெறுப்பு இருக்குங்கிறத ஹரியானால இருக்கக்கூடிய ஒரு விவசாய குடும்பம் கூட புரிஞ்சு வச்சிட்டு இருக்காங்க. கேரளால பேசும் பொழுது கோமூத்திரம் குடிக்கிறதெல்லாம் தான் இவங்க சயின்ஸ் ஆக்குறாங்கன்னு அதையும் கிண்டலா சொல்லியிருக்காரு. அவரை பொறுத்த வரைக்கும் இந்து தர்மங்கிறது ஒரு சயின்ஸுங்கிறது இல்லாம, எவன் ஒருவன் தன்னுடைய பாரம்பரியத்தையும் முன்னோர்களையும் மறையர்கள் கேடுகட்டவர்கள் என்று நினைக்கின்றானோ
அவனுடைய நேரடி அவனுடைய பிறப்பே ஒரு வினோதமா தான் இருக்கும். நீங்க வேணா இது பாருங்க, இதை நம்ம சொல்லும் போது கூட நாம தவறா எடுத்துக்கிறோம். ஆனா இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி வரைக்கும் இந்த பண்பாடு கலாச்சாரத்தை தாங்கி பிடிச்சவங்க தான். ஏன் அவன் அதே இந்திரா காந்தியோட மற்றொரு மகன் மேனகா காந்தியா இருக்கட்டும், அவங்க பையன் இப்ப இருக்கிற வருண் காந்தியா இருக்கட்டும், அவங்க காசி விஸ்வநாதர் கோவில் அங்கதான் போய் கல்யாணம் பண்ணிட்டு சங்கராச்சாரியர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி கோ பூஜை பண்ணி தான் கல்யாணம் பண்ணான் வருண் காந்தி. அப்ப அவங்க குடும்பத்தையே இந்த ஆள் திட்டுறானா? இல்லைன்னா இவரு அம்பானி வீட்டுக்கு தான் மோடி போவார், அம்பானியே தேடி ஸ்டாலின் வீட்டுக்கு போனாரு. அப்ப அது என்ன கதை? அதானி பையன் போய் மாப்பிள்ளைய பார்த்தானே. நீங்க முதல்வரையோ துணை முதல்வரையோ விடுங்க, எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டியா இருக்கக்கூடிய மர்ம பிள்ளைய போய் பார்க்கறான். அப்ப இதெல்லாம் மனசுல வச்சுட்டு தான் அவர் ஏன்னா ட்விட்டர்ல அவர் பிரதர் ஸ்டாலின் போல வெறும் ஸ்டாலின் ஃபாலோ பண்றதை எடுத்துட்டான். அதனால ஏதோ ஒரு உள்நோக்கத்தோட ஸ்டாலினை திட்டுறாருன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். அது ஒண்ணு. ரெண்டாவது அம்பானி ஏதோ முந்தா நாள் வரைக்கும் தெருவில் இந்த சிக்னல்ல பிச்சை எடுத்துட்டு இருக்கிற மாதிரி இருந்து, அதுக்கப்புறம் சார் கார் கதவை தட்டி 2 ரூபா கொடுங்க, இந்த இது வாங்கிறீங்களா, வைப்பர் வாங்கிறீங்களா, இந்த கண்ணாடி துடைக்கிறது வாங்கிறீங்களா, அந்த வியாபாரம் மோடி 2014 ஏப்ரல் மாசம் வரைக்கும் அந்த வேலையை மோடி பார்த்துட்டு இருந்த மாதிரியும் அம்பானி பார்த்துட்டு இருந்த மாதிரியும், மோடி அடுத்த நாள்ல இருந்து அவர் ஒரு கார்பரேட் ஆயிட்ட மாதிரி இந்த பையில பில்டப் கொடுக்குறானுங்க. மயிலாப்பூர் திருஞானம்னு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர், இளைஞர் காங்கிரஸில் மாநில பொதுச் செயலராக இருந்தவர். எப்பன்னா தங்கபாலு இளைஞர் காங்கிரஸ் தலைவராக இருந்தபோது அவர் என்கிட்ட ஒரு விஷயம் பகிர்ந்து, நான் அதையும் புதுவெளியில பகிர்ந்திருக்கேன். அவர் உயிரோடு இருக்கும்போது, அவர் இப்ப காலமாயிட்டார். அவர் சொன்னாரு, அம்பானிக்கும் கோயங்காக்கும் பிரச்சனை வருது. கோயங்கா எக்ஸ்பிரஸ் பத்திரிகையை வச்சு அம்பானியை நசுக்க பாக்குறான். தனக்கு ஒரு அரசியல் புகழனம் வேணும்னு இந்திரா காந்திட்ட போய் சரண்டர் ஆகிறாரு. இந்திரா காந்தி வீட்டுல வாழப்பாடி ராமூர்த்தி அன்னைக்கு இருக்கும்போது, ராமூர்த்தி கம்மியர், நீ இனிமே எங்கிட்ட ஏதா இருந்தாலும் வர வேணாம், வாழப்பாடி ராமூர்த்தி மூலமா எங்கிட்ட வானா, அந்த அம்மா தான் திருபாய் அம்பானியும் வாழப்பாடி ராமூர்த்திக்கு அறிமுகப்படுத்தி விட்டுருக்கு. எப்பெல்லாம் இந்திரா காந்தி வீட்டுக்கு வாழப்பாடி ராமூர்த்தி வீட்டுக்கு நான் போறேனோ அங்க திருபாய் அம்பானி இருப்பாரு. அப்ப தெரு வாசல டீ கடையில கை தட்டி 10 சாயா கொண்டு வாம்பாரு. இல்ல அம்பானியே வெளில டீ கடையில டீ சொல்லுவாரு. யாருக்கு? காங்கிரஸ் தலைவர் வாழப்பாடி ராமூர்த்தி வீட்டுல. இத சொன்னது யாரு? மயிலாப்பூர் திருஞானம். இந்த மயிலாப்பூர் திருஞானத்தோட பழகினவங்க பல பேர் இன்னைக்கு அந்த கான்டெம்பரரிஸ் அப்ப இருந்தவங்க இருக்காங்க. வாழப்பாடியோட பழகினவங்க நிறைய பேர் இன்னைக்கும் இருக்காங்க. அப்ப நாம அதை ஒண்ணும் பெரிய ஒரு இதா சொல்லு. ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் பல இடம் போவான் செய்வான், பார்க்க தான் செய்வான். ஆனா இவங்க சொல்றது யாரு? இவங்க பாட்டி வளர்த்து விட்ட ஆளு, இவங்க அப்பா வளர்த்து விட்ட ஆளு. இவங்க இன்னைக்கு என்னமோ மோடியோட கைக்கூலிங்கிற மாதிரி பேசுறது எவ்வளவு ஒரு அசிங்கமான ஒரு செயல். முழு பூஷணிக்காய சோத்துல மறைக்க பார்க்கக்கூடிய ஒரு பொய்யருங்கிறது ராகுல் காந்தி மீண்டும் மீண்டும் தன்னை வெளிப்படுத்தி கொண்டு, தன்னை ஒரு பவர் மாங்கர், பதவி வெறியன், மோடியை கண்டு ஒரு வெறுப்பை உமிழ்பவன், இந்த நாட்டிற்கு எதிராக செல்லக்கூடிய மனோநிலையில் உள்ளவன் ராகுல் காந்தி என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபிக்கும் விதமாக இது இருக்கின்றது. திஸ் இஸ் yet another எக்ஸாம்பிள்.